பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்புத் துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும் 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.